மைண்ட் பாடி ஸ்பிரிட் ஹீலிங் சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி இன்னொரு வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். வணக்கம். அதாவது இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் டைம் ட்ராவல். நம்ம வந்து சயின்டிஃபிக்காக நான் அதை பற்றி பேச போகிறதில்ல. பட்டு அந்த டைம் ட்ராவலை வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி யூஸ் பண்ண முடியும்? நம்ம டைம் ட்ராவலை நம்மளே கண்டுபிடிக்க முடியுமா? அதன் மூலயமா எப்படி நம்ம குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கிறது, மாமியார் மருமகள் பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது, நம்மளுடைய பிஸ்னஸ் ப்ராப்ளங்களில் எப்படி தீர்க்கிறது, வேறு நம்ம குழந்தைகளுக்குள்ள ஒரு பிரச்சனைகளை என்ன தீர்க்கிறது, என்ன எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது வாழ்க்கையில். அந்த டைம் ட்ராவல் மூலயமா அதை நம்ம எப்படி கண்டுபிடிச்சி நம்ம எப்படி சால்வ் பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் இன்றைக்கி வந்து ஷேர் பண்ண போகிறேன். என்கிட்ட வந்து பல பேர் ஆலோசனை கேட்டு வரும்போது நான் வந்து ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசி அதெல்லாம் அவங்கள பற்றி கொஞ்சம் அப்சர்வ் பண்ண பின்னாடி நான் என்ன ஒரு ட்ரிக் அவங்ககிட்ட பண்ணுறதுன்னு சொன்னால், அவங்களுடைய ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு ஒன்றையும் சொல்லுவேன். உங்களுடைய சூழ்நிலை இப்படி இப்படி இப்படின்ட்டு சொல்லணும். கொஞ்சம் அவங்க வந்து ஒரு 10-15% அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னால், நம்ம ஒரு 70-80% வந்து அவங்கள பற்றிய ப்ரெசன்ட் சிச்சுவேஷன், பாஸ்ட்டில் இப்படி இப்படிலாம் நடந்திருக்குமே அப்படி இப்படிலாம் சொல்லும்போது அவங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. என்ன சார் நீங்கள் எதுவும் ஜோசியம் கீசியம் படிச்சுட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியப்பட்டு அப்புறம் நம்ம மேலே கொஞ்சம் அதிக நம்பிக்கை வைப்பாங்க. நம்ம மேலே ஒரு நம்பிக்கைங்கிறது வந்து சரி இவரை நம்பி இவர் சொல்லக்கூடிய ஒரு சில கைடன்ஸை கேட்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும் இல்லையா? அந்த நம்பிக்கை வந்து நமக்கு ரொம்ப உதவிகரமாக அவங்களுக்கு இருக்குது, நம்புவாங்க. ஸோ அதற்காக நான் வந்து அவங்களுடைய பாஸ்ட்டை பற்றிலாம் சொல்கிறது. எப்படி சொன்னால், அப்புறம் வந்து அதே போல் இது போல் நடந்துன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி இப்படி வரும், இவ்வளோ நாளில் இப்படி வரும், இவ்வளோ நாள் அப்படி வரும், என்ன 1 இயரில் இப்படி வரும், ஒரு 2 இயர்ஸில் இப்படி வரும், இன்னொரு 5 வருஷம் கழிச்சு உங்கள் லைஃப் இப்படி இருக்குங்க அப்படின்லாம் கொஞ்சம் புட்டு வைக்கிறது. ஸோ என்ன சார் நீங்கள் வந்து என்ன டைம் ட்ராவலில் எதுவும் டைம் ட்ராவலில் படித்து என்னுடைய டைம் ட்ராவலில் வந்து அப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. டைம் ட்ராவல்னு என்ன சொன்னால், ஏற்கனவே எல்லாமே நடந்து ஒரு சினிமா போலன்னு வைங்களேன், ஒரு சினிமா ஃபுல்லாக நடந்து ரெக்கார்ட் ஆகி இருக்குது. அந்த சினிமா நம்ம ரீவைண்ட் பண்ணி பழைய சீனையும் பார்த்துக்கலாம், அப்புறம் வந்து முன்னாடி உள்ள சீனையும் பார்த்துக்கலாம் இல்லையா? அதே போல் தான் டைம் ட்ராவலுங்க நம்ம வாழ்க்கை ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டு, விதிக்கப்பட்டு, விதி இப்படி தானே எழுதி வைக்கப்பட்டது. அது வந்து உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒரு 2025ல் இருக்கோம். இப்போது இன்னும் ஒரு 2030ல் நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே எழுதப்பட்டது. அது வந்து அந்த 2030ல் போய் நம்ம பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறது தான் ஒரு டைம் ட்ராவல். ஸோ அந்த டைம் ட்ராவல் வந்து எப்படி நம்ம வாழ்க்கைக்கு யூஸ் பண்ணலாம், லைஃப்பில் உள்ள டைம் ட்ராவலை அப்படிங்கிறத பற்றி நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அது ஒன்றுமே இல்லை வந்து நம்ம வந்து யாருமே வந்து அடுத்தவங்களுடைய ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சரை பற்றிலாம் ஈஸியாக சொல்லி ஒரு கைடன்ஸ் கொடுக்கலாம். சேம் வே அதாவது எல்லாமே அந்த நுணுக்கத்தை கற்றுக்கிறது தான். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல ஒரு விவசாயி தொடர்ந்து அந்த விவசாயத்தில் அந்த செடிகளை, நெற்செடியோ அல்லது பயிர்களோ மரங்களோ அவங்க வளர்த்துக்கிட்டே வர்றான்னு வைங்களேன், அவர்கிட்ட போய் கரெக்டான ஆலோசனைக்கு என்ன சொல்லுவார், அவர் அந்த செடியை பற்றிய பாஸ்ட் சொல்லுவார். அந்த செடியோடைய தன்மை இப்போ இருக்கிறத வச்சு நீ வந்து இந்த மாதத்தில் இதுக்கு இந்த உரம் ஒழுங்காக போட்டிருக்க மாட்டேயே, இந்த களையை எடுத்திருக்க மாட்டேயே அப்படிலாம் அவர் ஒழுங்காக கரெக்டாக பார்த்து சொல்லுவார். நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லாததுக்கு அப்படி சொல்லுவார், நல்லா இருந்ததுக்கும் அப்ரிஷியேட் பண்ணி சொல்லுவார், நல்லா அப்படிலாம் போட்டு வளர்த்துருக்கேன்னு சொல்லி. ஏன்னா இப்போ உள்ள தன்மையை வச்சுக்கிட்டு அது பாஸ்ட்டில் அதை எப்படி பேணி காத்திருக்காங்க அப்படிங்கிறத ஈஸியாக சொல்லலாம். அதேபோல் ஃப்யூச்சரில் எப்படி அது நல்லா பலன் கொடுக்குமா, இல்லது வந்து விளைச்சல் கம்மியாக கொடுக்குமா, இல்லது வந்து நீ இந்த மருந்து அடிக்கணும், இல்லைன்னு சொன்னால் அது விளைச்சல் கொடுக்காது அப்படின்னு ஆலோசனைகளை சொல்லுவார். அதே போல் தான் லைஃப்பில் ஒருத்தர் நம்ம அப்சர்வ் பண்ணிட்டோம்னா அவங்கள பற்றி சொல்லலாம். ஓகே, எங்கிட்ட வந்து ஒரு அம்மா, அவங்களுக்கு நான் எப்படி இந்த வகையில் ஆலோசனை சொன்னேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் வந்து இதை உங்களை வாழ்க்கைக்கே நீங்கள் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஓ இப்படி அப்படி அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிக்கிட்டு நீங்கள் உங்களுக்கே செல்ஃபாக நீங்கள் கைடன்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு அம்மா வந்து நான் வந்து பல உதாரணங்கள் சொல்லுவேன். உதாரணங்கள் சொல்லும்போது சில நிகழ்வுகள், சம்பவங்களை கொஞ்சம் மாற்றி தான் சொல்லுவேன். ஏன்னா என்கிட்ட வந்து ஆலோசனை கேட்டு வரவங்களுக்கு ஒருவேளை சார் என்கிட்ட எல்லாம் கேட்டு என்னை பற்றி வீடியோவில் சொல்லிடுவாங்களோ அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி டைரெக்டாக ப்ரைவசி காரணமாக அப்படி சொல்ல மாட்டேன். ஒரு சில கற்பனைகளை சேர்த்து ஆனால் அந்த தீம் ஒழுங்காக இருக்குது அப்படி சொல்லுவேன். ஏன்னா அதனால் நீங்கள் யாரும் அப்படி கவலைப்படாதீங்க. ஏன்னா சில பேர் கேட்டாங்க என்கிட்ட, பர்சனலாக கேட்டாங்க, அதனால் சொல்கிறேன். ஸோ ஒரு அம்மா வந்தாங்க என்கிட்ட. ஒரு உதாரணத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு அம்மா வந்து, சார் நான் வந்து என்ன ஒரு ஃபியூ வீக்ஸில் வந்து
நம்ம வந்து என் கணவனை வந்து நான் பிரிஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு யோசனையில் குழப்பமாக இருக்கேன். இது சரி வருமா சரி வராதான்னு எனக்கு தெரியாது. அதனால் உங்கள்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு நான் போகலாம் அப்படின்னு வந்திருக்கேன் அப்படின்னு ரொம்ப சீரியஸாக வந்தாங்க. சரிங்கம்மா. சீரியஸாக வந்து ரொம்ப எமோஷ்னலாக பேசுனாங்க. அவங்கள பற்றி எல்லாம் சொன்னாங்க. அவங்கள பற்றி எல்லாம் ஃபர்ஸ்ட் செஷனில் எல்லாம் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டு போனாங்க. ஒரு ஒரு ஃபுல்லாக அவங்க கதையெல்லாம் கொஞ்சம் போய் தான் சொன்னாங்கன்னு வைங்களேன். சொல்லிட்டு சரிம்மா நீங்கள் போயிட்டு வாங்க, நான் வந்து நெக்ஸ்ட் செஷனில் வாங்கன்ட்டு நெக்ஸ்ட் செஷனில் அவங்களுக்கு சொன்னேன். அவங்கள பற்றி எல்லா குறிப்புகளையும் பாஸ்ட்டை பற்றி சொன்னேன். அவங்க சொன்னதை வச்சு நீங்கள் வந்து உங்கள் கல்யாணமாகி இந்த வருஷத்தில் உங்கள் மாமியாருக்கு இப்படி பிரச்சனைகள் வந்திருக்குமே, நீங்கள் வந்து எதையுமே வந்து நீங்கள் செஞ்சது எதையுமே அவங்க அப்ரிஷியேட் பண்ணலன்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்களே, அவங்க செஞ்சதை நீங்கள் எதுவுமே அப்ரிஷியேட் பண்ணாமல் சண்டை போட்டிருப்பீங்களே, இந்த கொஞ்சம் நாள் கழித்து ஒரு 7-8 மாதத்தில் நாங்கள் தனி குடித்தனம் போகணும்லாம் நீங்கள் சொல்லியிருப்பீங்களே, என் கணவனை வந்து எந்த காசும் உங்களுக்கு மாமியார் வீட்டுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு உங்கள் கணவனை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருப்பீங்களே, உங்கள் கணவன்கிட்ட வந்து நீங்கள் எல்லாம் உங்கள் அம்மா பக்கமே தான் இருக்கீங்களேன்னு சண்டை போட்டிருப்பீங்களே, இப்படி கொஞ்சம் கதைகள் சில இன்சிடென்ட்ஸ்லாம் எதெல்லாம் நடந்திருக்குமோ, இப்போ வந்து தனிமை ஒன்றவா நீங்கள் கொஞ்ச நாள் நீங்கள் வீட்டுக்கு போயிருப்பீங்களே, உங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு, அப்படி பல சம்பவங்கள் நான் அவங்கள அப்சர்வ் பண்ணதை வச்சு தான் பல விஷயங்கள் சொன்னதுக்கு எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஆமான்ட்டே வந்தாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி சார் அவங்களுக்கு தெரிஞ்சுச்சு? அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இவங்க கணவன் வந்து என்கிட்ட ஏற்கனவே ஆலோசனை கேட்டு எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் சொன்னேன், அம்மா இப்போ வந்து அவங்க தெளிவாக சொன்னேன், இப்போ உள்ள உங்களுடைய நீங்கள் இருக்கிற எமோஷனல் ஸ்டேட், உங்களுடைய கேரக்டர்ஸ், உங்களுடைய புரிதல், உங்களுடைய பக்குவம் இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் இப்படிலாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் கெஸ் பண்ணி தான் சொன்னேன். இது இப்படியே போச்சுன்னு சொன்னால் இன்னும் கொஞ்ச நாளில் உங்கள் கணவனுக்கும் உங்களுக்கும் இன்னும் பிரச்சனை வந்து பிரிஞ்சு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பிரிஞ்சு போகக்கூடிய பட்சத்தில் அவங்களுக்கு வந்து 2 குழந்தைகள் இருக்காங்க. குழந்தைகளுடைய லைஃப்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நான் சொன்னமே அவங்களுக்கு ஒரே ஆச்சரியமாகிடுச்சு. நீங்கள் வந்து இதில் வந்து தவிர்க்கலாம். கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் தவிர்த்து வாழலாம். எப்போவுமே வந்து உங்கள் வாழ்க்கை உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. உங்கள் மாமியார்கிட்டையோ உங்கள் கணவன்கிட்டையோ குழந்தைகள்கிட்டோ இல்லை. நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டீங்கன்னு சொன்னால் இப்போ ப்ரெசண்ட்டாக நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி விளக்குன பின்னாடி நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் எழுதிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு எதெல்லாம் மாற்றணும், எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையாக இருந்துச்சு, உங்கள் மாமியார் மேலே என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ், கணவன் மேலே என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ், உங்கள் மேலே என்ன நெகட்டிவ் பாசிட்டிவ், அப்புறம் பிள்ளைங்க மேலே என்ன அப்படின்னு எல்லாத்தையும் வர செக்ஷனில் அவங்க எழுதிட்டு வர சொல்லி ஒவ்வொன்றே எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாம் கடைசியாக வந்து அவங்கள நம்ம மாற்றக்கூடிய அதிகாரம் நம்மகிட்ட இல்லை, நம்ம முடியாது. பட்டு நம்ம மாற்றி நம்மளை நாமளே சேஞ்ச் பண்ணுறதுக்கான சக்தி நம்மகிட்ட இருக்குது. நீங்களும் உங்களை சேஞ்ச் பண்ணீங்கன்னு சொன்னால் அவங்க ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடுவாங்க. அவங்க சேஞ்ச் ஆகிட்டாலுமே அவங்களுடைய கேரக்டர்ஸ் வந்து உங்களை பாதிக்காது அப்படின்லாம் பல எக்ஸ்பிளேஷன்ஸ்லாம் கொடுத்து அவங்களுக்கு வந்து உங்களுடைய ஃப்யூச்சர் வந்து டைம் ட்ராவலில் இன்னொரு 5 வருஷம் 6 வருஷம் கழித்து எப்படி இருக்கும், நீங்கள் இப்போ ப்ரெசண்ட்டை வந்து கரெக்ட் பண்ணி இன்றைக்குள்ள இதை வந்து கரெக்ட் பண்ணி இன்றைக்குள்ள நிமிடத்தை நீங்கள் கரெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ப்ரெசண்ட்டு பாசிட்டிவ் ஆயிரும். இல்லை நீங்கள் பாஸ்ட்டை பற்றியும் ஃப்யூச்சரில் இப்படிலாம் ஆயிரும்னு நினச்சிக்கிட்டு 2யும் போட்டு குழப்பிக்கிட்டு இன்றைக்குள்ள லைஃப்பை இன்றைக்கி நீங்கள் பிரச்சனையில் உழப்பிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னால் பிரச்சனை அதிகமாக போய் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகி மன ப்ராப்ளம் ஆகி மனப்பிரச்சனையில் மூழ்கி ஸ்ட்ரெஸ் ஆகி இன்னும் பல கஷ்டத்தில் போய் தான் முடியும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணதுமே இது டைம் ட்ராவலில் வந்து இப்படி கூட செய்ய முடியுமா, நம்ம ஃப்யூச்சரை பற்றி கற்பனை பண்ணி அதே போல் அவங்களுக்கு வந்து எடப்பாட்டுக்கு டைமில் அவங்கள அந்த டைம் ட்ராவல்லையே அவங்கள கண்ணை மூட வச்சு அவங்கள ஆழ்நிலை கொண்டு போய் ட்ராவல் பண்ண வச்சேன். நீங்கள் இப்போ இருக்க சூழ்நிலையே போனால் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து எப்படி பிரச்சனைகள் வரும், எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க, நீங்கள் தனியாக போயிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் வரும், குடும்பங்கள் என்ன பிரச்சனை வரும், உங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன பிரச்சனைலாம் கற்பனையில் போயினதுமே அவங்க ஒரே அழுக, அப்பா எனக்கு இப்படிலாம் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்கான்னு சொல்லி. அதுபோல் பாஸ்ட்லேயும் அவங்க சில விஷயங்கள்லாம் மாற்றியிருக்கலாம், அதையும் நான் ஃபீல் பண்ண வச்சேன். 2 ஃபீல் பண்ண வைக்கும்போது இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு அவங்க உணர்ந்து இதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் செய்யணும். இப்போ உள்ள இதை நீங்கள் ரியலைஸ் பண்ணி ஒருவேளை உங்கள் மாமியார் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், இல்லை அவங்க மேலே தப்பு இருந்துச்சுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணணும், இல்லை உங்கள் மேலே தப்பு இருந்தால் என்னென்ன அட்ஜஸ்ட் பண்ணணும்னு
அப்படி பல விஷயங்கள்லாம் அவங்கள புரிய வச்சு சொல்லும்போது கடைசியில் அவங்க ஒரு தெளிவுக்கு வந்தாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையிலையும் பல பிரச்சனைகள் இருக்கலாம். நம்ம அது பிஸ்னஸ் பிரச்சனையாக இருக்கலாம், உறவுகளில் இருக்கலாம், மற்ற எதுலையோ பிரச்சனை இருந்தாலும் பாஸ்ட்டையும் ஃப்யூச்சரையும் நம்ம பாஸ்ட்டோடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம அதில் லேர்ன் பண்ணிக்கிட்டு ப்ரெசண்ட்டில் வந்து அதை மாற்றிட்டு வாழ பார்க்கணும். இல்லை பாஸ்ட் போலவே நம்ம சில நெகட்டிவ் திங்ஸ்லாம் கண்டினியூஸ் ஆச்சுன்னா அது ஃப்யூச்சரில் எப்படி ஆகும் அப்படிங்கிற நம்ம கற்பனையிலேயே நம்ம பிளான் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் நம்ம அதை அவாய்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து வாழ்க்கையில் நம்ம டைம் ட்ராவலை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு இமேஜினரியை யூஸ் பண்ணுறதுங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொன்னேன். ஸோ இந்த வீடியோ மூலிமா நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் டைம் ட்ராவலருக்கு யோசிச்சு பாருங்கள். ஜஸ்ட்டு உங்களை பாசிட்டிவ் யோசிச்சு பாருங்கள். அதில் வந்து என்னென்ன தப்பு இதே கண்டினியூ ஆச்சுன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நாளில், சில மாதங்களில், சில வருடங்கள் எப்படி ஆகும்னு நீங்களே ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்களே மாற்றி வைங்க. ஓகே. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் கொஞ்சம் சில விஷயங்கள் கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இப்படிப்பட்ட வீடியோக்கெல்லாம் பல பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.